இது ஸ்வெட்டர்ப்பா, என் கையால நானே பின்னது. உங்ககிட்ட இல்லாததை நான் ஒன்றும் புதுசா கொடுத்துடல, இருந்தாலும் இதுல என் அன்பு இருக்கு. நீ போ பாபி, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இவங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் இவங்கள நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். நீ உன்னை பார்த்துக்கிட்டா தானே அதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்க முடியும். ஆ, போப்பா, போய் கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லை பாட்டி, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது. சரளாண்டிக்கு நினைவு திரும்பணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட இவங்க கண்ணு முழிக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. அதான் இவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் இவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் இவங்க பக்கத்துலேயே இருந்தால் தான் எனக்கு சில விஷயங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நம்புறேன். எனக்கு புரியுது பாபி. இவகிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. சரளா கண்ணை திறந்ததும் யாரு கிட்னாப் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு இது நேரம் கிடையாது. நீ இப்படி தூங்காம உன்னையே வருத்திக்கிட்டு இவ கூடவே இருக்கிறதுனால இவளுக்கு உடனே நினைவு திரும்பிட போதா என்ன? இந்த பாட்டி சொன்னா நீ கேப்ப இல்ல? போப்பா, போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பா. இல்லை பாட்டி, எனக்கு தெரிய வேண்டியது அது மட்டும் இல்லை. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாகறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாட்டி. அப்படி என்ன பண்ணா? பாட்டி, அவங்க பிரக்யாவோட கையை பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். நான் பிரக்யாவோட சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைச்சிருக்கணும். நான் என் வாழ்க்கை முழுக்க அவளை கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா பாட்டி, இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவங்க ஏன் அப்படி நினைக்க போறாங்க? பிரக்யா என்னெல்லாம் பண்ணான்னு அவங்களுக்கு தான் தெரியும். நான் என்னங்க பண்ண? எல்லாத்தையும் நீ தான் பண்ண. அவ யாருன்னே தெரியாது. ஆனா அவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் நீதான். உன்னை பழி வாங்கறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்ட படிச்சு சொன்னேன், எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துன்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட. ஆனா நீ என் பேச்ச கேட்கல, உன் இஷ்டத்துக்கு செஞ்ச. அதோட ரிசல்ட்ட பாத்தியா? உன்னோட எதிரி இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எதிரி ஆயிட்டான். இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. அதை உன்னால ஃபீல் பண்ண முடியல? இந்த பாழா போன பணத்தினாலதான் அம்மாவோட உயிர் போச்சு. அதே பணத்தினாலதான் சரளா ஆண்டி இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆலியா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, கொஞ்சம் விட்டு இருந்தா ராஜண்ணாவையும் நான் தேவையில்லாம இழந்திருப்பேன். இப்பவும் கெட்டு போல. இது எல்லாத்தையும் நான் ஊன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கே அவங்களால உனக்கோ இல்ல பாட்டிக்கோ ஏதாவது ஆகலாம். ஒருவேளை இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னைக்கு நீ உன்னை மாத்திக்கிட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சியோ அன்னில இருந்து இந்த வீட்டுல எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் தலையை குனிஞ்சிட்டு நிக்கிற? யார் நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு சத்தியமா புரியல. ஒரு பக்கம் யாரு கேட்டாலும் பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, இன்னொரு பக்கம் யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா கதறி கதறி துடிக்கிற. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. பணமா இல்ல இந்த குடும்பமா? ஏன் என்னைய எடுத்துக்க?
எனக்கு வேண்டியவங்களுக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாரா இருக்க. உன்னால ஏன் அது முடிய மாட்டேங்குது? ஏன் குண்டச்சியே இந்த அளவுக்கு மாறிட்டான்னு என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. சொந்தங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா புழுங்கி செத்துருவேன் போல இருக்கு. என் கண்ணை நல்லா பாரு. உனக்கு இதுல என்ன தெரியுது? நீ முதல்ல பார்த்த அதே அபியாதான் நான் இன்னைக்கும் இருக்கேன்ல. வாழ்க்கை எப்படி மாறினாலும் நான் மட்டும் மாறாம அப்படியே தான் இருக்கேன். உங்களால ஏன் அப்படி இருக்க முடியல? ஒண்ணுதான் கேட்கிறேன், பதில் சொல்லி தொலை. என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யார் என் கூட உண்மையா இருக்காங்க, யார் என்கிட்ட நடிக்கிறாங்கன்னு தெரியாம நான் எதுக்காக உங்க கூட வாழணும்? இதுக்கு முன்னாடி ஸ்கை ஹைல இருந்த என் கான்ஃபிடன்ஸ் இப்ப 0 ஆயிடுச்சு. என்னால எதையுமே சால்வ் பண்ண முடியல. மனசுல சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இல்ல டென்ஷன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்லாம் சொல்லக்கூடாது. நான் பைத்தியம் தான், உண்மையிலேயே நான் ஒரு பைத்தியம் தான். ஏன்னா என்னோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணமோ அவகிட்டயே இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆன்ட்டியை நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. அவங்க ரொம்ப நல்லவங்க. நினைச்சாலே பாவமா இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு தான் தோணுது. ஐ எம் ரியலி வெரி சாரி அபி. நான் ஆன்ட்டியை பார்க்க நேத்தே வரணும்னு நினைச்சேன். ஆனா 2 நாளா என் நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. என் கூட வேலை செய்யறவரோட அப்பா இறந்துட்டார். அவரை பார்க்க போனதுனால தான் என்னால் இங்க வர முடியல. இட்ஸ் ஓகே. இல்ல அபி, இட்ஸ் நாட் ஓகே. தாங்கிக்க முடியல. அன்னைக்கு அந்த இடத்துல நான், நீ, பிரக்யா மேடம் 3 பேர் சேர்ந்து தான் ஆன்ட்டியை தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. அந்த ஏரியா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தல. எங்கெங்கேயோ சுத்தி வழியை மறந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அங்க யாரும் சில ரவுடிங்க மட்டும் இருந்தாங்க. ரவுடிங்களா? ஆமா, ரவுடிங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சீப்பா லோக்கலா இருந்தாங்க. அவங்க தான் கிட்னாப்பர்ஸா இருப்பாங்களோன்னு தோணுச்சு. அதை சொல்லலான்னு தான் ஆக்சுவலா நான் உங்க 2 பேரையும் தேடி பார்த்தேன். ஆனா உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. சரின்னு வேற வழி இல்லாம அவங்கள விட்டுடக்கூடாதுன்னு அவங்கள நான் தனியாக ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்னாங்க. போய் விசாரிச்சு பார்த்தேன். விசாரிச்சு பார்த்ததுல அவங்க பக்கத்தில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்கறதா தெரிஞ்சது. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இவன் பேசாம கதை எழுத போயிடலாம். எப்படியே டிராமா பண்ணிக்கிட்டே இருந்தானா வந்த வேலையை இவன் எப்ப முடிப்பான்? போலீஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வண்டி நம்பரோ இல்ல அந்த கிட்னாப்பர்ஸை பத்தி வேற ஏதாவது? என்ன எதுவும் தெரியல நிக்கல். அன்னைக்கு கார் நம்பரை நானே பார்த்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இல்ல பிரக்யா மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க அம்மா கண்ணு முன்னாடி அடிபட்டு விழுந்து கிடக்கும்போது உங்களால எப்படி அதெல்லாம் யோசிக்க முடியும்? தேங்க்ஸ். எனிவேஸ் நிக்கல், கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சர்லாண்டி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவங்களுக்கு எப்போ வேணால் நினைவு திரும்பலான்னு டாக்டர் நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா கிட்னாப்பர்ஸை பற்றி அவங்கக்கிட்டேயே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல.